நமஸ்காரம். ஒரு பக்கம் பழமை, அதை கொண்டாடுவோம், ஏன்ஷியன்ட்னு சொல்லுவோம். அகழ்வாராய்ச்சி, ஆர்கியாலஜி, சிலாசாசனங்கள், பண்டைய காலம், மன்னர்கள், மிக பழமையானது நம்முடைய கலாச்சாரம், இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லுவோம். ஆனால் நேர்மாறாக அந்த பழமையெல்லாம் ஒவ்வாது, இப்ப பொருந்தாது. இப்போதைக்கு இளைஞர்களுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்களே, அது ஏனோ ஆங்கிலத்தில் கடைசி ஆல்பபெட்டை வைத்து பேர் வைத்து விட்டனர். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய 25 வயது பிள்ளைன்னு வைத்துக் கொண்டால், அப்ப அவருடைய அப்பாவுக்கு ஒய் என்று சொல்லலாமா? அவருடைய தாத்தாவுக்கு எக்ஸ்ன்னு சொல்றதா? இது கூட சொல்லிவிடலாம். இப்ப இருக்கக்கூடிய அந்த 25 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து வளரும் போது அவருக்கு எந்த ஆல்பபெட்டை சொல்லுவது? இதெல்லாம் அவ்வப்போது புதுசாக பெயர் வைத்துக் கொள்வோம். யங்கர் ஜெனரேஷன் சொல்லி முடித்தால் எந்த காலத்துக்கும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதற்கு ஒரு ஆல்பபெட் எல்லாம் வைக்க போனால் அப்ப அடுத்த ஜெனரேஷன். சரி, அது இருக்கட்டும். அந்த ஜெனரேஷனுக்கு பக்தி எப்படி? பழைய காலத்து பாடல்கள், பக்தி பாடல்களை எல்லாம் புது டியூனில் அமைத்து பாடுவது, இது கூடுமா என்று கேட்டால், அது என்ன, பக்திக்கு எப்படி இருந்தால் என்ன? மியூசிக் தானே. உங்களுக்கு வேண்டுமானால் அப்படி இருந்தால்தான் அது பிடிக்குமாக இருக்கும். எங்களுக்கு அதை போல கட்டுப்பாடெல்லாம் இல்லை, ஓபன் பக்தி சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் கோயில்களில் போட்டோ செஷன், பலரும் சேர்ந்தோ அல்லது கல்யாண கோஷ்டியோ, யாரோ வருகிறார்கள், அங்க இருக்கக்கூடிய கோபுரம், பிராகாரம், மண்டபம், அங்கெல்லாம் நின்று கொண்டு போட்டோ. இது என்ன? இது இப்படி நின்று கொண்டு எடுத்து போஸ் கொடுத்து கொண்டு இருந்தால் எப்படி பக்தி வரும்? இது ஆன்மீக தலம் இல்லையான்னு கேட்க போனால், நீங்கள் ஏன் என்னை பார்க்கிறீர்கள்? உங்கள் பக்தியை நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு இப்படி கட்டுப்பெட்டித்தனம் எல்லாம் கிடையாது. எங்கள் பக்தி ஓபன் பக்தி, எல்லாமே ஓபன் சோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லலாம். மியூசிக்கும் இந்த காலத்துக்கு மாறும். கவிதைகள், புது கவிதை, என்றோ இருக்கும் பாடல் தானா? இன்று எழுதி கொண்டால் என்ன? எழுதலாம். டிரெஸ் தாராளமா மாறலாம். அது என்ன, இந்த டிரெஸ்ஸில் வந்தால் தான் கடவுள் கூறினாரா? அவருக்கு முன்னால் எல்லாம் சமம். அவருக்கு பேதமே, பாகுபாடே கிடையாது. வேட்டி உடுத்தி வந்தாலும் அதுதான், பேண்ட் போட்டாலும் அதுதான், எது போட்டாலும் அதுதான். அதுவும் சொல்லலாம். உணவு வகை, அது என்ன, அந்த பொங்கல், தத்தியோன், லட்டு என்றுதான் இருக்க வேண்டுமா? தோசை வடைய இன்னைக்கு இருக்கிறது இருந்தா போலே அந்த பிரசாதத்தை பெருமாள் காட்டினால் என்ன, நமக்கு மட்டும் கொடுத்தால் என்ன? கோவிலிலேயே பிரசாத ஸ்டாலில் மட்டும் கொடுத்தால் என்ன? சொல்லலாம். இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர, கொஞ்ச காலத்தில் அவர்களுக்கே புரியும் இது பக்திக்கு வழி இல்லை என்பது. இது எல்லாமே மற்ற இடங்களில் மாறலாம். குடும்பம், பழக்க வழக்கம், ஆச்சாரம், அனுஷ்டானம், அதெல்லாம் மாற்றிக்கொண்டு போகலாம். பக்தியில் கண்டிப்பா மாற்ற முடியாது. இதை செய்வதாலே ஆன்மீகம் வளரும்னு நினைப்போம், வளராது.
அதற்காகத்தான் என்ன குற்றம் சொல்லுவார்கள் என்றால், ஆன்மீகம் என்றாலே பிற்போக்குவாதம், மதம் என்றாலே பிற்போக்கு, எக்கனாமிக்ஸ் கமர்ஷியல் டெவலப்மெண்ட் சொன்னா முற்போக்கு. இது அடிப்படையே இல்லாத வாதம்னு நமக்கே புரியவில்லை. அந்த எக்கனாமிக்ஸில் இனிமே பாக்கி இல்லை. எல்லா இடத்திலையும் நடக்கக்கூடிய ஊழல்கள், ஏமாற்றுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அது முற்போக்கு. எங்கு போனாலும் எதில் போனாலும் விலைவாசி, அது முற்போக்கு. மாறாமல் இருக்குமானால் அது பிற்போக்கு என்பது சரியான வாதமே இல்லை. ஆகவே இப்ப நான் சொன்ன மியூசிக்கோ, டிரெஸ்ஸோ, உணவு வகையோ, போட்டோ எடுத்துக்கொள்வதோ இப்படியெல்லாம் இருந்தால் இந்த ஜெனரேஷனுக்கு பக்தியை எடுத்து போகலாம். கேட்பவர்கள் அப்படி மாறிவிட்டார்கள், சொல்பவர்களும் மாற வேண்டும், சொல்லும் முறையும் மாற வேண்டும். இப்படி பல குரல்கள் ஓங்கி ஒலிக்கும், ஒலித்துக் கொண்டே இருக்கலாம். அது எப்படி மாறும்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஒரு நாளும் மாறாது. ஆத்மாவும் பரமாத்மாவும் என்றும் மாறமாட்டார்கள். அது மாறாதது. இதில் முற்போக்கும் இல்லை பிற்போக்கும் இல்லைன்னு தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகமே. அதையே மாற்றிவிட்டால் எப்படி பிரசன்ட் பண்ணுகிறோங்கிறதை மாற்றலாம். ஆனால் கண்டென்ட்டை ஒரு நாளும் மாற்ற முடியாது. கண்டென்ட் கேட்பவரும் மாற்ற முடியாது, சொல்பவரும் மாறக்கூடாது. அந்த சாஸ்டிட்டிங்கிறது இருக்க வேண்டும், செரீன் பியூரிட்டி வேண்டும். அதுதான் அதன் பெருமையே. அதனால் இந்த விஷயத்தை இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன், அவர்களும் சற்று சிந்தித்து பாருங்கள். சினிமா டிராமாவில் எல்லாம் கூட மக்களின் விருப்பத்துக்கு தகுந்தா போலே மாற்றி காட்டுகிறோம்னு சொல்ல போய் என்ன ஆயிற்று? அவர்கள் போகும் வழிக்கு போய் திருப்ப முடிந்ததா? முடியாது, டைல்யூட் தான் ஆகும். அதே விஷயத்தை ஆன்மீகத்தில் செய்யக்கூடாது, பண்ண முடியாதுன்னு சொல்ல வருகிறேன். இங்கு எதுவோ அதற்கு மற்ற பேரை திருப்புவதுதான் வேலையை தவிர, அவர்கள் எப்படி விருப்பப்படுவார்களோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்வது உச்சிதமே இல்லை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.